துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு திருமண யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டிலே இருக்கும். ஆனால் வந்து இவங்க முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்தை கொஞ்சம் பலப்படுத்தி ஆகணும். கைண்ட் ஆஃப் எப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலலாம் சொல்லி வைக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க, ஒரு திருமண வீடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் வந்து வெளியே போகவே யோசிக்குது. கைண்ட் ஆஃப் நான் எதுக்கு அங்கே போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நபர்கள், அதாவது இந்த திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சோஷியலாக வந்து எங்கேஜ் ஆக வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படும். ஏன்னா வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தான் அங்கே ஒரு 4 பேர் பார்த்துட்டு இந்த பையன் யார், இன்னார் வீட்டு பையன், இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியாக கான்டாக்ட் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் தடையும் தாமதமும் இருக்கும். குறிப்பாக இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயும் பதிஞ்சு வச்சுருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு வரன் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக டிலே இருக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாக இல்லாமல் இந்த வீட்டுக்கெலாம் முந்திலாம் வந்து புரோக்கரேஜ் பார்ப்பாங்களே, தரகர்னு சொல்லுவாங்களே, அவங்க மூலமாக சொல்லி அனுப்புகிறப்ப, உறவினர்கள் மூலமாக சொல்கிறப்ப அதன் மூலமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது.